இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின், அதாவது கரூருக்கு முன் கரூருக்கு பின் என்று அரசியல் கள நிலவரங்கள் மாறின. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின் என்ன மாற்றம் ஏற்படும்? தாவேகாவில் அரசியல் கட்சிகளின் கூட்டணி நிலவரத்திலும் என்ன மாறுதல் ஏற்படும்? ஏனென்றால் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளது அதிமுக, பாஜக உடனடியாக வரவேற்பு தெரிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தாவேகாவின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க சார்? இல்லை, தமிழக அரசியல் கழகத்தில் தமிழக வெற்றி கழகம் தொடக்க நிலையிலேயே அது ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்கினது. நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார், தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி வருகிறார். இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருந்தது. அதனுடைய நீட்சியாக நம்ம பார்த்தோம். அவருடைய விக்கிரவாண்டி மாநாடு, மதுரை மாநாடு, அதை தொடர்ந்து திருச்சியிலிருந்து பரப்புரை கூட்டம். நாளுக்கு நாள் ஒவ்வொரு பகுதிகளிலும் அவருக்கு மக்களுடைய ஆதரவு, அவருடைய தொண்டர்களுடைய ஆதரவு, அது அதிகரித்து வர அவருடைய அரசியல் தாக்கம் என்பது தமிழகத்தில் எல்லா அரசியல் கட்சிகளுமே உற்று நோக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. அது யார் கண்டுபட்டதோ கரூரில் ஒரு பெரிய பிரேக் ஆயிடுச்சு. அந்த கரூர் துயர சம்பவம் என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வாக தான் இருக்கிறது. அதற்கு பின் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் என்பது தான் இப்போ நாம் அதை பேசுபொருளாக நமக்கு இருக்கிறது. அந்த கரூர் நிகழ்வு என்பது உண்மையிலேயே அது திட்டமிட்ட சதி செயலா அல்லது இயற்கையிலேயே ஏற்பட்ட நெரிசலினால் ஏற்பட்ட நிகழ்வா அப்படிங்கிறது இன்னும் ஒரு பரபரப்பான பேசுபொருளாகத்தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் அரசு ஒரு பெரிய பதற்றமும் பரபரப்புமான நிலையில எடுத்த அந்த உடனடி நடவடிக்கை ஒரு சாராருடைய ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. உடனடியாக சம்பந்தப்பட்ட முன்னாள் அமைச்சர், இந்நாள் அமைச்சர்கள் சென்றது, உடனடியாக பாதிக்கப்பட்ட உயிரிழந்தவர்களை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தது, உரிய சிகிச்சை ஏற்பாடு, காயமடைந்தவர்களுக்கான அந்த உரிய சிகிச்சை ஏற்பாடுகள், இது போன்ற நிகழ்வு. இதையும் தாண்டி உடனடியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் களத்தில் இறங்கி அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அவ்வளவு பேருடைய ஆலோசனை நடத்தி இரவோடு இரவாக ஒரு நபர் விசாரணை ஆணையத்தையும் அமைத்துவிட்டு நள்ளிரவே புறப்பட்டு கரூருக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததாகட்டும், அரசு துறையை முடுக்கி விட்டதாகட்டும், இந்த நிகழ்வு என்பது இந்த அளவிற்கு துரிதமாக அரசு செயல்பட்டு வருகிறது என்று வரவேற்பு நிச்சயமா மக்கள் மத்தியில் இருந்தது. இதுவே பேசுபொருளாகவும் இதுவே விமர்சன கருத்தாகவும் ஒரு சிலர் மத்தியில் நடந்தது. கரூரை தாண்டி கரூரை தாண்டி வேறு எங்குமே இந்த பரபரப்பு, இந்த ஒரு வேகம் இல்ல. இப்ப இதே போன்ற நெருக்கடி என்பது திரு விஜய் போட ஒரு 5-6 இடங்கள்ல இருந்ததுங்கிறதை நாம பார்த்தோம். திருச்சி ஆகட்டும் அல்லது நாகை, திருவாரூர் போன்ற இடங்களாகட்டும், அரியலூர் போன்ற பகுதிகளாகட்டும் அங்கு இருந்தது. ஆனால் இந்த அசம்பாவிதம் கரூரில் மட்டும் ஏன் நடைபெற்றது என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய அந்த கேள்விக்குறி என்பது அதையும் எவரும் மறுக்க முடியாத நிலை இருந்தது. ஒரு தரப்பு நிச்சயமாக திரு விஜய் அவர்களுடைய அந்த தாமதம், அவர் வருகையின் போது ஒவ்வொரு பகுதிகளிலும் தாமதித்து வந்தது, காவல்துறையினுடைய வழிகாட்டை மீறியது, 500 அடிக்கு முன்பாகவே நீங்கள் பேசிவிட்டு செல்லுங்கள் என்று காவல்துறை தெரிவித்ததை மறுத்தது, இப்படி அவர் தண்ணீர் என்று தவித்த போது அங்கிருந்து அந்த தண்ணீர் பாட்டில்களை தூக்கி வீசியது, இது போன்ற செயல்கள் நெரிசல், இதனால் நெரிசல் ஏற்பட்டு அசம்பாவிதம் உருவானது அப்படிங்கிறதா அரசு தரப்பு, காவல்துறை தரப்பினுடைய குற்றச்சாட்டுகளா இருக்கிறது. ஆனால் தாவேகாவின் பார்வை வேறு மாதிரியா இருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில்